ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதிரு சேனலில் நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு பிரசாதம் தான் செய்ய போகிறோம். பச்சரிசி வச்சு பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க, ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். பச்சரிசி சீக்கிரம் ஊறிடும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு கழுகி வேறு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜார் பெரிய ஜாரில் போட்டு அது கூட வந்து எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதில் 3/4 பங்கு வந்து நம்ம வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து அதுலேயே போட்டுருவோம். அரிசி கூடவே போட்டுடலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். ஒரு பழம் இந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பழம் வச்சு அதில் போட்டுருவோம். எந்த பழம் வேணாலும் போடலாங்க. உங்களுக்கு எந்த பழம் கிடச்சிருக்கோ அது போடுங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. வேறு எந்த தண்ணி இல்லை. அரிசியில் இருக்கிற லைட்டாக இருக்கிற அது தண்ணி தான் இருக்கும். 2 ஏலக்காய் போட்டுறேன். ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது கூட ஒரு ஸ்பூனு வெண்ணெய் போட்டிருக்கேன். நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம், வெண்ணெய்னா வெண்ணெய் போட்டுக்கலாம். ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கலக்கி சாயங்காலம் தான் பூஜை பண்ண போகிறோம். விளக்கு வைக்கும்போது நான் காலையிலேயே அரைச்சி வச்சுட்டேன். நல்லா மாவு ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 மணி காலையில் 10 மணிக்கு செஞ்சு வச்சிட்டோன்னா நான் 3 மணிக்கு தான் இது செய்ய போகிறேன். லைட்டாக சோடா பொடி போடுறேன். நான் அதில் நிறைய போடல, லைட்டாக போடுறோம். லைட்டாக போட்டு அதையும் போட்டு கலக்கி நம்ம வச்சிடலாம். சாயங்காலமாக நம்ம ஊற்றும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஊறிடுச்சுங்க. 5 மணி நேரம் ஊறிடுச்சு. அது கூடத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காயை சில்லு போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் சில்லு நல்லா வணக்கிட்டு நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வணக்கிடுவோம். வணக்கும்போது நான் லாஸ்ட்டு எடுக்கிற டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். அதில் போட்டு நம்ம இப்போ வந்து மாவில் கலக்கியாச்சு. பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல்லில் நம்ம 5, 6, 7 குழி இருக்குது. 7 குழியில் வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றுவேன், நிறைய ஊற்ற மாட்டேன். அதில் ஒவ்வொரு குழியில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம மாவு ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா குழியிலும் மாவு ஊற்றிடுவோம். என்னோடய பணியாரக்கல் ரொம்ப பழசு தான், குட்டி குட்டியாக தான் வரும், பெருசாக வராது. சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி எல்லாத்துலேயும் ஊற்றிருக்கேன். பொசுன்னு வராது. சிம்பிள் சாதாரணமாக நம்ம சோடா மாவு நிறையா போட்டால் தான் பொங்கி அப்படி பொசுன்னு வரும். நான் அளவாக போட்டுக்கிறனால ஒரு அளவுக்கு தான் பொங்கும். பெரிய பணியாரமாக வராது, குட்டி குட்டி பணியாரமாக தான் வரும். கல்லும் சின்ன கல்லானதுனால பாருங்கள், எடுத்துருவோம். இப்போது எடுத்து திருப்பி போட்டுடலாம். 5 நிமிஷம் கழிஞ்சதுன்னா எல்லா பணியாரத்தையும் எடுத்து திருப்பி போட்டுருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம். எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி போட்டுருட்டோம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். எல்லாம் வெந்துருச்சு. எடுத்துருவோம். எடுத்து அப்படியே எண்ணெய் வடி விட்டுறலாம். எல்லா பணியாரம் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. நீ ஒரு கல் இருக்குது பணியாரம், அந்த பணியாரத்துக்கு நம்ம ஊற்றி விட்டுறலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பணியாரத்தை ஊற்றி அதையும் எடுத்துருவோம். இனிப்பு வந்து நீங்கள் 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் போட்டிங்கன்னா நல்லா
கல் மாதிரி தான் வரும். எப்பவுமே 3/4 பங்கு தான் போடணும். 1 பங்கு அரிசி 3/4 பங்கு வெல்லம் போடணும். அதங்காட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஜாஸ்தியாக போடாதீங்க. பாருங்கள், எல்லா பணியாரம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.